தமிழரசு கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. சி.வி.கே. சிவஞானம் தெரிவிப்பு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அமைக்கப்படுவது தமக்கு ஏமாற்றத்தை தரவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அனுப்பிய பதில் கடிதம் தொடர்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்திருந்தார். கூட்டணி அமைக்கப்படுவது அவர்களின் உரிமை எனவும் அதனை பற்றி தான் எதுவும் தெரிவிக்கவில்லை எனவும் கூறினார். தமிழரசு கட்சியை கீழ்நிலைக்கு கொண்டு செல்ல எவராலும் முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தர்மலிங்கம் சித்தார்த்தனிடம் தமிழரசு கட்சியிடம் நலன் குறித்து சிந்திக்க வேண்டும் என தாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளதாக சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். வெளியில் கூறப்படுவது போல நமது கட்சிக்குள் பிரச்சினை இல்லை எனவும் நாம் ஒற்றுமையாகவே உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கொள்கைகள் ஆணைக்குழுவை நியமித்தால் நிதி திட்டமிடல் பிரச்சினைகள் எழாது. நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. தேர்தல் காலங்களில் செயற்படுத்த முடியாத வாக்குறுதிகளை வழங்கி இன்று ஆளும் தரப்பில் உள்ள 159 உறுப்பினர்களும் பொய்யர்களாகிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எல்லா அரசாங்கங்களும் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கி அதிகாரத்துக்கு வந்த பின்னரே அவற்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் சிந்திப்பதாக சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ச இதற்கு சிறந்த உதாரணம் தற்போதைய அரசாங்கமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். செய்ய முடியாத அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் மக்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு அவற்றை நிறைவேற்றுவதில்லை. செய்ய முடியாத ஒன்றை செய்ய போவதால் எதிர்பார்த்திராத பல பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. 159 பேரும் தமக்கு அதிகாரம் உள்ளது என கூறிக்கொண்டு யாருக்கும் செவிசாய்க்காமல் தீர்மானங்களை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேசிய கொள்கைகள் ஆணைக்குழு ஒன்றை நியமித்து அதனூடாக செயற்பட்டால் நிதி திட்டமிடல்களை சிறப்பாக பேண முடியும். தேசிய கொள்கைகள் ஆணைக்குழு ஒன்று நியமியுங்கள் என யோசனை முன்மொழிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே தேசிய கொள்கைகள் ஆணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டம். அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். அந்த வகையில் வவுனியா பல்கலைக்கழகத்தின் நுழைவாயிலிலும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பதாகைகளையும் ஏந்தி 1 மணி நேர கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தற்போதைய அரசாங்கத்தின் பாதீட்டில் தமக்கு வழங்கப்பட்டு வருகின்ற கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளணி பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்து குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் கடந்த காலத்தில் தமக்கு வழங்கப்பட்டு வந்த சில கொடுப்பனவுகள் இம்முறை பாதீட்டில் அதிரடியாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் வேதன உயர்வு என்ற பெயரில் தமக்கான வேதனம் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். சமன் ரட்நாயக்காவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு நிராகரிப்பு. சுகாதார அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் வைத்தியர் சமன் ரட்நாயக்காவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமைகள் மனுவை உயர்நீதிமன்றம் இன்றைய தினம் நிராகரித்துள்ளது. தரமற்ற இம்னோகுளோபின் மருந்து கொள்வனவு தொடர்பாக தாம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டதன் ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதென தீர்ப்பளிக்க கோரி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்றைய தினம் நீதியரசர்களான காமினி அமரசேகர, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் சோபித ராஜகருணா ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நிராகரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் போராட்டங்களுக்கு தடை உத்தரவு. பத்திரமுள்ள பொல்துவ சந்தியில் தொழில் கோரும் பட்டதாரிகள் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக கொழும்பு தலைமை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் பாதசாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போராட்டமோ அல்லது வன்முறை செயல்களோ நடத்த அனுமதிக்க மாட்டாது எனவும் மக்கள் பிரதிநிதிகளின் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறும் மற்றும் பணியில் உள்ள அரசு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் போராட்டங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது எனவும் குறித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.